ஒரு விடயத்தை மனிதன் உருவாக்குறதும் அழிக்கிறது ஒரு நொடியிலேயும்னு சொல்லுவினோம். அதை பார்த்து அந்த இயற்கையா வளர்க்கிற மரங்களை நாங்க பாதுகாப்பு தரும், பாதுகாப்புக்காகவும் நிழல்களுக்காகவும் பயன் தர்றதுக்காகவும் சொல்லிட்டு நாங்க அதை எங்க வளருமோ எந்த இடத்துல எந்த மரம் வச்சா வளரும், எதற்கு எல்லாம் இலகுவா அந்த மழை நீர் கிடைத்தால் வளரக்கூடிய மரங்கள் அல்ல கிழமைக்கு ஒருக்கா மரம் தண்ணீர் விட்டு வளரக்கூடிய மரங்கள் என்று பல மரங்களை வைத்து வளர்ப்போம். ஆனால் அது இடைஞ்சலா இருக்குது ஒண்ணு எங்களுக்கு இடைஞ்சலா இருக்குது, இட்டு முட்டா வந்துட்டுது, நிறைய கிளைகள் பரப்பிட்டுதுன்னு வெட்டி தூக்கி எறிஞ்சிடுறோம். அது மாதிரி அது மாதிரி நான் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தேன். ஒப்பிட்டு பார்க்கும்போது அதே மாதிரி தான் எங்களை சூழ நிறைய மனிதர்கள் இருப்பினம். நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் ஒரு தடவை. நாங்களும் அப்படி தரித்து கொள்பவர்களில் அதில் எங்களுக்கு சேர்ந்து இணைந்து எங்களுடைய எங்கள் பார்வையில அது பிழையா இருந்தால் அவர்களை கட் பண்ணிட்டு தடை செய்து விட்டு அவர்களோட தொடர்புகளை துண்டித்து விட்டு விடைபெறுறது மாதிரி இது இன்று நேரலையா பார்த்து கொண்டும் இருக்கிறேன். அப்படி ஒரு நிகழ்வு உண்டு. அது கவலையாயும் இருக்குது. ஆனா இவ்வளவு காலம் அந்த நிழல் தந்தது என்றதையும் நினைக்கும் போது அது மாதிரியும் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த எண்ணங்களை எங்களுக்குள்ள வைத்து அவர்கள் செய்த நல்லது கெட்டதுகளை நாங்க சொல்லி நல்லதை சொல்லி காட்டினாலும் கெட்டதை சொல்லாம விலத்தி விடுறதும், அந்த மரங்கள்ல உள்ள கிளைகளை வெட்டி விட்டுற மாதிரியும் சில நேரம் அடியோட மரத்தை வெட்டுற மாதிரியும் இருக்கிறது அந்த சில மனித உறவுகள். அதே மாதிரி மரங்களையும் தடுத்துக் கொள்வதில் எந்த சிரமமும் பார்க்காம ஒற்று வெட்டில வெட்டி விட்டு போய்விடுகிறார்கள். அது எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது. ஆனால் ஆசையாய் வைக்கிறோம். அப்ப வைக்கும் போது நாங்க அதை அளவா பார்த்து வைத்திருந்தால் அந்த மரங்களை வைத்த மாதிரி அளவா பார்த்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி பழகி இருந்தால் அந்த நிலைக்கு நாங்க வந்திருக்க மாட்டோமோ என்ற மாதிரி இன்று எனக்கு சிந்தனை வந்ததுமானா. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி. இதை நீங்க எழுதி புத்தகமாக்கினீங்கன்னா ஒரு